சண்டை வருமா, ஃபைட் நடக்குமா, எங்களுக்குள்ள சண்டை இருக்குமா? ஸோ அதனால் உண்மையாகவே சொல்கிறேன், ஆம்பளைங்களுக்கு வந்து கொஞ்சோடு மூளை கம்மி. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் விலாக் தான். நான் சைனீஸ் செஃப்பாக மாதிரி இருக்கிற டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் சிம்பிள் தாங்க, எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். பட் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் குழம்பு ரசம் பண்ணி போர் அடிச்சதுன்னா இந்த மெனுவை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ அப்படியே பேசிகிட்டே சமைக்க ஆரம்பிக்கலாம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்மையாக யூடியூபோட ரியாலிட்டிலாம் சிலது சொல்லலாம். நிறையா ரியாலிட்டி டாக் இந்த வீடியோவில் பேசலாம். பார்ப்பது மின்னுவது அனைத்தும் பொண்ணல்ல அப்படிங்கிற இந்த மாதிரி பிரித்து மேயிற விஷயத்தெல்லாம் நான் தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு யாராவது ஹெல்ப்பர் இருப்பாங்க, இப்படிலாம் கட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து வந்து வேர்வை சிந்தி அப்படி சமைக்கிறாங்கன்னா நீங்கள் ஒன்றே நினச்சிக்கிறீங்க, எப்படி தான் இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க. அப்படி கிடையாது. இது அனைத்தும் நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுட்டு போனது. இப்போ குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் பவுடர்லாம் போட்டுண்டு ப்ரெசன்டபுளாக இருக்கணுமேனு வந்து இப்போ பண்ணின்னு இருக்கேன். நான் இங்கே வந்து கேபேஜ், கேரட், பீன்ஸு, பட்டாணி, அப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து காலிஃப்ளவரை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வெந்நீரில் ஊற லைக் கொஞ்சம் நாழி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம், ஆனியன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்களா இப்படி தான் கட் பண்ணணும். இதெல்லாம் என் மைண்டில் இருக்கும் இந்த க்ரியேட்டிவிட்டிலாம். பட் நம்மள்ட்ட ஒருத்தட்ட சொல்லி வேலை வாங்குகிற க்ரியேட்டிவிட்டி நம்மளுக்கு சுத்தமாக ஜீரோ. அடுத்தது வந்து இந்த கார்லிக், ஜிஞ்சர், சில்லி. இங்கே வந்து பாஸ்மதி ரைஸை வந்து வேக போட்டிருக்கேன். இது பொலன்னு உங்களுக்கு வெந்து வரணுன்னா குக்கர்லலாம் வச்சிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு அப்படி வராது. அதனால் ஓப்பன் பாட்டாக வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். ஸோ வந்து ரியாலிட்டி டாக் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ரியல் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும், யூடியூப்பில் எப்படி மாறி அது இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. நான் ஒரு 21 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் அப்படி இப்படின்னு ஆஹா ஓஹோ மானே தேனே பொன்மானேன்னு போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு கமெண்ட்டு. அந்த கமெண்ட் வந்து நான் பெருசாக வேல்யூ பண்ணுறேன்னா அதுக்கு நான் இப்போ கருத்து சொல்லணுமா அப்படிலாம் கிடையாது. பட் நிறைய பேர் நம்மளோட ஃபாலோவர்ஸ் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் என்னன்னு படிச்சுக்கிறேன். ஹலோ மாமி, எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்ட் மெயின்டைன் பண்ணணும் சொல்லுங்க. பட் மேரேஜ் லைஃப் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. டெய்லி எனார்மஸ் ஹஸ்பண்ட் ஃபைட் வருது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஃபைட் வருது லைஃப்பில், அடிக்கடி ஃபைட் வர்றது அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நான் ஒரு ஆளாக உடனே ஒரு சொல்யூஷன்லாம் கண்டிப்பாக தர முடியாது. அந்த ரியாலிட்டி புரியாமல் கமெண்ட் போட்டவங்களுக்கு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அப்படிலாம் யாருமே ஒரு மேஜிக்கல் சொல்யூஷன்ஸ்லாம் ஒரு ஆளாக நான் யார் அது தர்றதுக்கு அப்படிங்கிறது தான் என் மைண்டுக்கு வந்தது. பட் நம்மளை பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் லாங் டைம் வியூவர்ஸ் இருப்பாங்களா, அவங்களாம் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள், அன்பாக இருங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், உட்காந்து பேசுங்க, பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு 4-5 இல்லை 9 கமெண்ட் அதுக்கு கீழே. ஸோ இதை பார்த்த உடனே நான் வந்து ஒரு விஷயம் யோசித்தேன். கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகிறதுக்கு என்ன அட்வைஸ் அதை நான் இப்போ தரப்போகிறது இல்லை, பயந்துக்காதீங்க. அவங்களுக்கே தெரியும் அந்த அட்வைஸ்லாம். பட் சண்டை வருமா, ஃபைட் நடக்குமா, எங்களுக்குள்ளே சண்டை இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து இந்த கேள்வியை என்கிட்ட ஏன் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அதை தான் பேசணும்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் வி ஆர் நாட் ஐடியல் கப்புள். சண்டையே வராமல் சுமூகமாக மட்டுமே இருக்கிற சமூகம் நாங்கள் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை நிறையா வரும். பட் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு என்னோட அந்த ஹேண்ட்லிங் மெக்கானிசம், கோப்பிங் அப் மெக்கானிசத்தை பற்றி வேணால் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா சண்டை வரும். லைக் ஃபியூ திங்ஸ்க்கு வரும். அது வந்து ஒரு நாள் கூட நம்மளால் ஹோல்டு பண்ண முடியும். லைக் வேணா வந்து பேசிக்கிட்டோம், வேணா வந்து சாரி கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரு 5 இயர்ஸ் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை குட்டி அப்படின்னு டிபெண்டன்சி ஜாஸ்தி ஆகிடும். நம்ம வந்து ஒரு இடத்துல போய் இங்கே பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இப்போ சொல்லி தான் ஆகணும், பிடிங்க கொஞ்சம் இந்த டைப்பரை அப்படின்னு சொல்லி தான் ஆகணும்னா நீங்கள் வந்து அப்போ போய் சண்டை கோச்சின்னு இருக்கேன்னா அவ்வளோதான், அங்கே மொத்தமும் கலைபரம் ஆகிடும்.
அதனால நம்ம பேசுறதோ இதை பிடிங்க அப்படின்னே கொஞ்சம் கோவமாக சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி மாறும் 5 to 10 years அந்த பீரியடில். ஸோ ஒரு நாள்லாம் நீங்கள் சண்டையை ஹோல்டு பண்ண முடியாது, டிபெண்டன்சி ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு ஹெல்ப்பாவது கேட்க வேண்டியதாக வரும். 10 to 15 yearsல பார்த்தோன்னா இருக்கிறதே இந்த ஒரு மனுஷன் தான், இவனோட சண்டை போட்டு இப்போ யார்கிட்ட போய் நான் கேட்கறது அப்படிங்கிற ரியாலிட்டி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் சண்டை போட்டாலும் ஹோல்டு பண்ண முடிஞ்சால் கூட ஒரு half a day தான் மேக்ஸிமம் தாக்கு பிடிக்கும். நமக்குமே படபடப்பாக எதுக்கு உடம்பை கெடுத்துட்டு, உடம்பு நம்மளோட வயசாகிற காலத்தில் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நமக்கே வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, காம் அப்படின்னு நம்மளே ஒரு மோடுக்கு வந்துடும். ஸோ 15 to 20 yearsலாம் ஆச்சுன்னா இப்படி சண்டை போட்டு இப்படி திரும்பி காப்பி போடுறியாடா போடுறேன், இப்படி திரும்பி இன்றைக்கி என்ன சமையல்லாம் இன்றைக்கி இது பல்லாம் நடக்கிறேன் அப்படின்னு நானே ஒரு நிமிஷம் நினைப்பேன், நான் இப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டிரான்சிஷன் நடக்கும். எத்தனை பேர் வந்து இப்போ உங்களோட மேரேஜ் லைஃப்பில் ஒரு 15 yearsை கடந்துருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முன்னாடிலாம் கொஞ்சம் நான் சண்டை போட்டு நிற்பேன் சுபா, இப்போல்லாம் முடியறதில்லை அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சண்டை போடுறது அப்படிங்கிற விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் தயவு செஞ்சு பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது ஆரம்பத்துலேருந்தே நான் முதல் வச்ச பாயிண்ட் என் ஹஸ்பண்ட் கிட்ட அதுதான். என்னோட சுயமரியாதையோ என்னோட பேசிக் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் எங்கள் ஃபேமிலி எனக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு முதல்ல வந்த சண்டையே அதனால தான் அப்படிங்கிறதுனால. என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அதுக்குள்ளே அரிசி வந்தாச்சு. இப்போ வந்து மஞ்சூரியனுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன், காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு. இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 teaspoon அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சில்லி பவுடர், அதை கரைச்சிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இந்த மாவோட திக்னஸ் இருக்கலாம். இப்போ நான் இங்கே காலிஃப்ளவர் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சேன் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பேன் வச்சுருக்கேன். கார்லிக், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த எண்ட் பார்ட்டு, மற்ற வெஜிடபிள்ஸ், சோயா சாஸ், வினிகர் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்க போகிறதில்ல. பெப்பர் பவுடர், அவ்வளோதான். அப்படியே ஆயிலில் அப்படி சாட்டி பண்ணிக்க வேண்டியது தான் ரைஸை. ஸோ இது வந்து சிம்பிள். ஸோ இப்போ எல்லோரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சண்டை எது அப்படிங்கிறது தான். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இது எல்லாரும் சொல்கிற டைலாக் தான். ஆனால் அந்த ரெஸ்பெக்டை எங்கே ஹோல்டு பண்ணிக்கிறது, என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறீங்க சார் மேடம் அப்படியா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு புரியாத விஷயமா இருக்கும் இனிஷியல் பீரியடில். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் த டைம் தான், இல்லை இது எனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது, இது எனக்கு கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக இருக்குங்கிறத சொல்லியே புரிய வைக்க முடியும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் நீ சாப்பிட்றியா, இல்லை நீ வரியா அப்படின்னு கூப்பிட்றதெல்லாம் கூட நம்ம ரெஸ்பெக்டுன்ற கேட்டகரி கீழே எடுத்துன்னு வருவோமா. ஸோ அதனால் உண்மையாகவே சொல்கிறேன், ஆம்பளைங்களுக்கு வந்து கொஞ்சோடு மூளை கம்மி. ஐயோ யாராவதுலாம் சண்டைக்கு வந்துடாதீங்க. ஸோ ரொம்பலாம் திங்க் பண்ணுறதுக்கு தெரியாதுங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப திங்க் பண்ண தெரியாது. நான் இப்படி ப்ளீஸ் பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சில பேருக்கு கை வந்த கலையாக இருக்கலாம், பட் பல பேருக்கு அது வந்து தெரியாத கலை அப்படிங்கிறதா நான் வந்து தெரிஞ்சின்ற விஷயம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் மெனக்கட்டு சமைப்பேன். நான்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கிச்சனுக்கே போகாத ஆள். ஸோ பயங்கர சீரியஸாக அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், அவியல் பண்ணலாமா, இல்லை ஆப்பம் தேங்காய் பால் வித் இந்த ஸ்டியூ பண்ணலாமா, அப்படிலாம் நான் பயங்கரமாக யோசிப்பேன். ஃபஸ்ட் டைம் தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவேன், ஆனால் எனக்கு ஓரளவு சுமாராக வந்துடும், அது நானே பெருமையாக சொல்லிப்பேன். அப்படி தான் நான் வந்து பண்ணுவேன். அப்போ வந்து ஏதோ பேசும்போது ஓவர் ஃபோனோ இல்லோ அது அவங்க அம்மாட்ட பேசும்போது அவர் வந்து சொல்லுவார், சமையல்லாம் அப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் நான் இருக்கேன் அந்த வீட்லேயே. அப்போ சொல்கிறாரு, ஓகேம்மா உன் அளவுக்குலாம் இல்லை, சூப்பராக சமைக்கிறா அப்படின்னு. இனிமேல் அந்த வார்த்தையை அவர் ஜென்மத்துக்கு சொல்ல மாட்டார். அந்த மாதிரி சொன்னும்போது நான் கூட
கோவம்லாம் படலை. என்னோட கூட ஒருத்தவங்க ஃப்ரெண்டு பக்கத்துலேயே இருந்தாங்க நான் ஜப்பானில் இருக்கும்போது. அவங்க வந்து என்ன சிவா இப்படி பேசுகிறீங்க, சுபா எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, இப்படி பேசாதீங்க, அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரே ஒரு தடவை அந்த விஷயத்த சொன்னாங்க. சொன்ன உடனே தான் அவருக்கு ரியலைஸ் ஆச்சு இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுக்குள்ளே பேன் சூடாச்சு. கொஞ்சம் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரே ஒரு இடத்துல வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஈஸியாக விட்டு கொடுக்கறது, ஈஸியாக நம்மளை பற்றி. இன்னொரு இடத்துலையும் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, நான் பேசிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இதை தான் சிவா வந்து சொன்னாரோ, வாயை மூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து என்கிட்டயே அவர் லைக் இவரை வச்சுட்டே அப்படியே சொல்லிட்டாரா. என்னை பற்றி பின்னாடி போய் யார்கிட்டயோ ஒருத்தர் பேசுகிறாங்க, அதுவும் நம்ம ஹஸ்பண்ட் பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நம்ம 1008 பேசுவோம் ஹஸ்பண்டை பற்றி, பட் ஒய்ஃபை பற்றி ஹஸ்பண்ட் பேசுகிறாங்கடா. அப்போ 2 தடவை வந்து எனக்கு அது ரெண்டுமே பயங்கரமாக ஹிட் ஆகி நான் சொன்ன விஷயம், என்ன விட்டு கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எனக்கான ரெஸ்பெக்ட் போயிடும். ஸோ அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்லோலி இன்சிடென்ட் பை இன்சிடென்ட் தான், இதுதான் ரெஸ்பெக்ட், இதுதான் நான் எதிர்பார்க்கறதுன்னு சொல்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆச்சுன்னு சொல்லலாம். அதனால் நான் சொல்கிறது என்ன, இதனால் நான் வர கருத்து என்ன அப்படின்னா, ஸோ எதுவுமே டே 1லேருந்து அப்படி மேஜிக்கலாக நடக்காது. பார்க்கும்போது மின்னுவதெல்லாம் பொண்ணு மாதிரியே தான் தெரியும், பட் எல்லாமே அப்படி கிடையாது. அதுக்காக நான் என் ஹஸ்பண்டை குறை சொல்கிறேன், அவர் எப்பேற்பட்டவர் அப்படிலாம் யாரும் கொடி தூக்கிட்டு வராதிங்க. என் ஹஸ்பண்ட் தங்கமானவர், வைரமானவர், சொக்க தங்கம் அவர், அதெல்லாம் எனக்கு தெரியும். யாரும் ஏட்ட சொல்லி தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. பட் ஒரே ஒரு ரியாலிட்டி நானும் இப்போ அவர் ஒரு சேனல் ஆரம்பித்தாருன்னா என்னை பற்றி நிறையா சொல்லுவார், இது ஏன் சேனல் இல்லையா, அதனால் நான் அவரை பற்றி சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பேசிக்காக எனக்கே சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், ரொம்ப சென்சிட்டிவாக இருந்திருக்கலாம். இதுக்கு போய் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது, இது சாதாரணமாக சொல்கிற விஷயம் தானேன்னு கூட இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் தான் நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. அழுது கண்ணீரும் கம்பளியுமா இருந்த நாட்கள் பலது இருக்கும். பட் அதுலேருந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், சேஞ்ச் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் அந்த மிஸ்டேக்கை பண்ணுறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ண பாருங்கள். இல்லையா, ஒரே ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒய்ஃப் வந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்ப்பாங்க, ரெஸ்பெக்ட்டு, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அன்பு, பாசம், காஃபி, டிகாஷன் இந்த மாதிரிலாம் தான் எதிர்பார்க்குறாங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுங்க. எனக்கு வந்து டியூப்ளெக்ஸ் வீடு இல்லை காரு, எனக்கு இந்த லக்ஸுரி காரு இப்படிலாம் எதிர்பார்க்குறாங்கன்னா செட்டே ஆகாது. கடைசி வரைக்கும் நீங்கள் ஓடிட்டே இருக்க வேண்டியதாக, ஃபுல்ஃபில்லே பண்ண முடியாதுன்னு இருக்கும். ஸோ அதனால் எதிர்பார்க்குறது உங்களோட சக்திக்கு உட்பட்டது தான், இந்த மாதிரி லொட்டு லோஸுக்கு தான் அப்படின்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கார்லிக் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. ஆனால் நம்மளை பார்த்து அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுனால இந்த கமெண்ட்டுக்காகவே நான் சொல்ல, ஒரு ஜென்ரல் டாக்காகவே சொல்கிறேன். ஸோ இது வந்து எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க, ஆமாம் சுபா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ரெஸ்பெக்டே தெரியாமல் இருந்த ஆட்கள் தான் இப்போ வந்து மனைவி அப்படின்னாவே அப்படியே கண்ணெல்லாம் கலங்குவாங்க, அந்த மாதிரி ஆளாக மாறுவாங்க. ஸோ பொறுமை, பேஷன்ஸ் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அது உண்மையாலுமே ஒரு கடைப்பிடிக்க வேண்டிய, 2 பேருமே 2 சைட்லேருந்தும் அப்படி பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் சமையலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னோடய கருத்து ஆஃப் த டேலாம் ஓவர். இதில் காரத்துக்கு ஒரே ஒரு க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேன். இது வேண்டான்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸில் க்ரீன் சில்லி கிடையாதுன்னு யோசிக்காதீங்க, நம்ம ஸ்பைஸுக்கு அதுதான் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும். கொஞ்சமாக அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட என்ஸையும் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளேமை வந்து இந்த அடுப்பு அப்பப்போ அணைஞ்சு போயிடும். அதனால் நல்ல அடுப்பாக உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ஃப்ளேமை வந்து கொஞ்சம் நல்ல பெருசாக வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு காயாக அப்படியே சேர்த்துக்கலாம். பட்டாணிலாம் ஃப்ரைட் ரைஸில் இருக்காது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்த காரணத்தினால சரி அதை செலவு பண்ணிடலான்னு இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதெல்லாம் வேகணும். இப்போ வந்து இந்த ரைஸை சேர்த்துட்டேன்.
ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இந்த சோயா சாஸ் சேர்த்துட்டு அப்புறம் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் நல்ல ஒரு சால்ட்டியான ஒரு ஃபீலை கொடுத்துரும். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் வேணுங்கிற அளவுக்கு பெப்பர் பவுடர் ஃபைனலாக ஆட் பண்ண வேண்டியதுதான். ஃப்ரைட் ரைஸ் கோபி மஞ்சூரியனோட இந்த ஒரு நூடுல் ட்ரை பண்ணணுன்னு நினச்சேன். இந்த பீன் ஸ்டிக் ஹை குவாலிட்டி அது மட்டும் தான் இங்கிலீஷில் இருக்குது, மற்றதெல்லாம் சைனீஸில் எழுதியிருக்கு. ஃபேர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த நூடுல் வந்து ஒரு 2-3 பீஸ் வந்து அந்த பாய்லிங் வாட்டரில் போட்டு அதிலே குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. இந்த நூடுல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேகி இருந்தால் கூட இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் வைரல் சில்லி ஆயில் நூடுல் தான் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர், அப்புறமா வந்து கொஞ்சமாக கார்லிக், கொஞ்சோண்டு ரொம்ப ஒரு இன்ச் அளவுக்கு ஜிஞ்சர், ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஃபைன்லி சாப்டு ஆனியன். இங்கே இது வறுத்த எள்ளு, வறுக்காத எள்ளும் சேர்த்துக்கலாம், ஏன்னா நான் சூடான எண்ணெயை தான் அதில் விட போகிறேன். இது எவ்வளோ வேணுமோ உங்களோட தேவைக்கேற்ப எள்ளு, காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர். ஸோ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு, ஆல்ரெடி சில்லி பவுடர் வேறு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ளேவர்லெஸ் ஆயிலை வந்து நல்லா சூடாக்கிட்டு இது மேலே அப்படியே விட்டுட்டு நூடுல் பாயில் பண்ண இல்லையா, அதோடு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்பைசி நூடுல். கொஞ்சமாக சால்ட்டு, சுகர். பீனட் பட்டர்லேயே சுகர் இருக்கனால நான் இப்போ ஆட் பண்ணல, பார்த்துட்டு வேணா சேர்த்துக்கலாம். சூட்லேயே கொஞ்சம் சோயா சாஸ். ஸோ இந்த சாஸை வந்து நீங்கள் ரைஸோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை இதில் ஏதாவது தோஃபு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டு, இல்லாட்டி இந்த மாதிரி நூடுல்ஸ். நான் வந்து இந்த ஃப்ளாட் நூடுலில் பண்ணியிருக்கேன், நீங்கள் நார்மல் மேகியில் கூட இதை பண்ணலாம். பீனட் பட்டர் ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் அதுக்கு கொடுக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உண்மையாகவே குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு நூடுல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல் ரெடி ஆயாச்சு. அடுத்ததாக வந்து மஞ்சூரியனுக்கு அந்த சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துருக்கேன். அது சாட்டி ஆனவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், ஆனியன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதெல்லாம் சேர்க்க வேண்டியது தான். இந்த மாதிரி ரெசிபீஸை வந்து கிளம்ஸியாக இங்கேயும் அங்கேயுமா ஷேர் பண்ணும்போது வியூவர்ஸாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து ஒரு வீட்டில் எப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பேசிகிட்டே அப்படியே ரெசிபியையும் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
மோரோவர் என் ரெசிப்பியை தான் பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்காதுங்கிறது என்னோட ஐடியா. நிறைய ரெசிபி சேனல்ஸ் இருக்குது, ப்ராப்பராக மெஷர்மெண்ட்ஸோட இனிமேல் நல்லா சமைக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆட்கள். பட் நான் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதோட மெயின் பர்பஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு பார்த்துட்டே இருப்போம்போது நமக்கு ஓகே நாளைக்கு இதை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு தாட் வரும் இல்லையா. ஏன்னா எனக்கு நிறையா அந்த மாதிரி தாட் வந்திருக்கு. அந்த மாதிரி நினச்சி தான் ஷேர் பண்ணுறேன். ஒரு காம்போனா இது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு லஞ்சை ரெடி பண்ணி பாருங்கன்னு சொல்கிற விஷயமா இருக்கணுங்கிறது தான். ஸோ ஓரளவுக்கு சமைக்க தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா கேப்சர் பண்ணிவிடுவாங்கங்கிறது என்னோடய கெஸ்ஸு. மற்றபடி ரொம்ப ப்ராப்பர் இப்போ தான் நீங்கள் சமையல் கற்றுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்துட்டு கனா பின்னான்னு மஞ்சூரியனில் போட வேண்டியதை ஃப்ரைட் ரைஸில் போட வேண்டியதை நூடுல்லையும் போடுற மாதிரி ஆகிடப்போகுது. நான் ஒரு ஃப்ளோவில் அதுவும் 3 அடுப்பு 4 அடுப்பு இருக்கும்போது எப்படி சமைப்போமோ அப்படி சமைச்சிட்ருக்கேன். ஸோ உங்களோட வியூவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இந்த ரெசிபி பற்றி எப்படி இருக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேப்சிகம் ஆனியன்ஸோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சில்லி சாஸ், கொஞ்சமாக வந்து சோயா சாஸ், அதுக்கப்புறம் கார்ன்ஸ்டார்ச்சை வந்து தண்ணியில் கலந்து அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கலக்கும் போதே அந்த கலர் அண்ட் அந்த டெக்ஸ்சர் வந்து கிடச்சிரும் இல்லையா சாஸுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்க்க வேண்டியதான். சர்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி இந்த சாஸை ரெடி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறது மட்டும் ஒரு ரீஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மஞ்சூரியன் வந்து நல்லா ஒரு மாதிரி சூவியாக க்ரன்ச்சியாக அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டு அந்த டெக்ஸ்சரில் இருக்கும். இந்த வீடியோ வந்து இதோடையே முடிச்சுக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்து, சமையலை பற்றினதுக்கு தாண்டி நம்ம பேசின டாப்பிக்கை பற்றின உங்களுக்கு எதாவது கருத்து இருந்ததுன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் அதை பற்றி அப்படியே 1 by 1 டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சுதா.